வேலூரில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கன்சால்பேட்டை, சம்பத் நகர், இந்திரா நகர் பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்டவர்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு வேலூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் VPM குமார் மற்றும் 17வது வட்டக்கழக செயலாளர் பிச்சமுத்து ஆகியோர் ஏற்பாட்டில் நிவாரணப் பொருட்களை வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் அருகே முதலைகள் அச்சுறுத்தலால் அவதிப்பட்டு வரும் செங்கல்மேடு கிராம பகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்மேடு அருகே உள்ள பொன்னேரி ஏரியிலிருந்து முதலைகள் அவ்வப்போது வெளியேறி சாலைகள் மற்றும் கிராம பகுதிகளுக்கு வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் நேரில் சென்று அப்பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டதுடன் முதலைகள் வெளியே வராமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட செங்கமலை, நாச்சியாபுரம், ஈஞ்சார் உள்ளிட்ட இரு பகுதிகளில் வாக்குச்சாவடி மற்றும் பாக முகவர்களின் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சர் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை அதிமுக MLA அருண்மொழித்தேவன் நேரில் ஆய்வு செய்தார். புவனகிரி அருகே வீர சோழகன் வழியாக செல்லும் பாசன வாய்க்காலில் ஆகாய தாமரைகள் வாய்க்காலில் பாதிப்பு ஏற்படுத்தியது. இந்நிலையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளிடம் அதிமுக MLA அருண்மொழித்தேவன் அறிவுறுத்தினார். ஒன்றிய செயலாளர் விநாயகமூர்த்தி, விவசாய பிரிவு ஒன்றிய செயலாளர் கருணாகரன் ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். அப்போது மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீரைப்பட்டி தர்காவில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் சிறிய நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. சுமார் 4,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் இப்பணிக்கான பூமி பூஜையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் பாலக்கரை பகுதியில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் தலைமை வகித்து பொதுமக்களிடம் அதிமுகவின் சாதனைகள் மற்றும் திமுகவின் அவலங்களை விளக்கும் பிரசுரங்கள் வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பகுதி செயலாளர் LRK ரோஜர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.